ரோபோவும் சிறுவனும் காட்சி 1. ஆர்வமுள்ள சிறுவன் கிராமத்தின் விளையாட்டு மைதானத்தில் குழந்தைகள் பந்து விளையாடுகிறார்கள். ஆனால் அருண் தனியாக உடைந்த ரேடியோவை திறந்து பார்த்து கொண்டிருக்கிறான். அவன் கண்களில் இயந்திரங்களை பற்றி ஆர்வம் மிளிர்கிறது. காட்சி 2. மர்மமான தொழிற்சாலை. கிராமத்தின் எல்லைக்கு பக்கத்தில் இருக்கும் பழைய தொழிற்சாலை. இடிந்த சுவர், துருப்பிடித்த இரும்புகள், குப்பைகளால் நிரம்பியிருக்கும் சூழல். அங்கே தேடிக் கொண்டிருக்கும் அருணுக்கு ஒரு விசித்திரமான உலோகப் பெட்டி கிடைக்கிறது. காட்சி 3. ரோபோவின் விழிப்பு. அருண் அந்த பெட்டியின் பொத்தானை அழுத்தும் தருணம். ஒளி வீசும் விளக்குகள், சுழலும் சத்தம். பெட்டி திறந்து வீடு என்ற சிறிய ரோபோ வெளியே வருகிறது. ரோபோ மெதுவாக பேசுகிறது. வணக்கம், நான் விடு. காட்சி 4. நட்பு தொடக்கம். அருண் ரோபோவை வீட்டுக்கு கொண்டு செல்கிறான். பழைய கருவிகளால் ரோபோவை சீரமைக்கிறான். ரோபோ உயிர்ப்புடன் எழுந்து அவனுடன் பேசத் தொடங்குகிறது. இருவரும் சிரித்து கைகோர்த்துக் கொள்கிறார்கள். காட்சி 5. கிராமத்தில் அதிசயம். ரோபோ அருணின் வீட்டில் உதவி செய்கிறது. வயலில் தண்ணீர் பாய்ச்சுகிறது. வீட்டு பாடம் சொல்லிக் கொடுக்கிறது. சிறு பிள்ளைகளுக்கு விளையாட்டு கற்றுத்தருகிறது. கிராம மக்கள் அதிசயமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். காட்சி 6. சந்தேகம் மற்றும் பயம். சிலர் உரையாடுகிறார்கள். இவன் இருந்தால் நம்ம வேலை போய்விடும். ரோபோ நம்ம வாழ்க்கையையே கைப்பற்றி விடுமோ? கிராமத்தில் குழப்பம் உருவாகிறது. காட்சி 7. அருணின் பேச்சு. கிராம சபையில் அருண் நிற்கிறான். ரோபோவின் அருகில் நின்று சிரித்து கொண்டு சொல்கிறான், இவன் நம்மை மாற்ற வரவில்லை, நம்மோடு சேர்ந்து வாழ வருகிறான், உதவி செய்ய வருகிறான். மக்கள் மெதுவாக சம்மதிக்கிறார்கள். காட்சி 8. ரோபோ கிராமத்தில் அனைவருக்கும் உதவி செய்கிறது. பிள்ளைகள் விளையாடும் போது பாதுகாப்பாக கவனிக்கிறது. வயலில் வேலை எளிதாக்குகிறது.